இல்லையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு பாடலை பாடுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே, வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர், வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தி. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீ. பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். பாடச் செய்தீர், துதிக்கச் செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்கச் செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயம் எடுப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு சங்கீத போதியை வாசிக்க கேட்போம். பாச தினகரன் அவர்களும் உதவி செய்வார்கள். எழுந்து நின்று ஒரு சங்கீத போதியை வாசிப்போம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளில் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 111 பக்கம் 742. நம்ம மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 111. அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடு துதிப்பேன்.
அவருடைய செயல் மகிமையும் மகத்துவம் உள்ளது. அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் நினைப்பார். அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமானவைகள். அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவை. அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. ஒன்பது 10 சேர்ந்து நாம் வாசிப்போம். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கை நிச்சய உடன்படிக்கையாய் கட்டளையிட்டார். அவருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவரே. ஆமென். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த குமாரனுக்கு தாவீது பயந்து ஓடுகையில் பாடின இந்த சங்கீதம் தான் தகப்பனே, தந்தையே. தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. சொல்லுவோம். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன. ஆஹா. எதிர்த்தழுவோர் எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனே, தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனே, தாங்குவீரே, என்னை தள்ளாட விட மாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துருக்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவேன். ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றேன்.
அச்சமில்லையே, கலக்கமில்லையே. சொல்லுவோம், அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்று எனக்கில்லையே. ஓ, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்று எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எல்லாரும் எழுந்து நின்று ஒன்றுக்கும் நான் கலங்காமல் தோத்தரிப்பேன். அறிவு கட்ட பேரமைதி பாதுகாத்தது. ஒன்றுக்கும் கலங்காமல் தோத்தரிப்பேன். அறிவு கட்ட பேரமைதி பாதுகாக்குதே. ஓ, ஒன்றுக்கும் கலங்காமல் தோத்தரிப்பேன். அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை அவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறே. தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. அவைகளையே தியானம் செய்கிறே, அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தலுக்கோ எத்தனையோ மிகுந்து விட்டன. சொல்லும், எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்படி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்படி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மண்குடனை விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மண்குடனை விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கம் இல்லையே, அச்சமில்லையே, கலக்கம் இல்லையே, வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு, வெற்றி தரும் கர்த்தர் உன்னோடு. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்கிற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்கிற விருப்பம் எது உண்டு. உம்மைத்தானே பற்றி கொண்டே நான் இருப்பேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்கிற விருப்பம் எது உண்டு. ஆமே, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை என்கிற
விருப்பம் எது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மை தானே பற்றி கொண்டே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஓ, விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன். உம்மோடுதான் எப்போது நான் வாழ்கிறேன். அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குவீரே. அப்பா என் வலக்கரம் பிடித்து தாங்குவீரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா, நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த உலகத்தில் வேறொரு இல்லை. இந்த உலகத்தில் உம்மை போல எங்களை பாதுகாக்க, உம்மை போல எங்களை நேசிக்க சொல்லுங்க. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. மறுபடியும் கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. சொல்லுங்க. எதிரிகள் வல்லவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தலுவோ எத்தனையோ மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பனை தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் ஓடுகிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடந்த வாரங்கள் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை, புதிய மாதத்தை, புதிய வாரத்தை, புதிய நாட்களை
கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்தார், பலன் கொடுத்திருக்கிறார், பாதுகாப்பு தந்திருக்கிறார், ஆசீர்வாதம் தந்தார். கர்த்தர் நமக்கு தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி 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 நன்றி. அவர்தான் நமக்காக பரிந்து பேசுகிற தகப்பன், அவர்தான் நமக்காக வழக்காடுகிற தகப்பன், அவர்தான் நம்மோடு இருக்கிற தகப்பன், அவர்தான் நம்மை பலப்படுத்துகிற தகப்பன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த நாட்களில் எத்தனையோ மரண சத்தங்களை கேட்டீர்கள். இந்த நாட்களில் எத்தனையோ ஆபத்துக்கள், சதி, மோசங்கள், சாத்தானுடைய பலவிதமான போராட்டங்களுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் விடுதலையாக்கி இந்த நாட்களில் கொண்டு வந்திருக்கிறார். நன்றி நன்றி அப்பா. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உங்களுக்கு அநேக உபதியார்கள் உண்டு, ஆனா உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பன் இல்லையே. பவுல் சொல்கிறார், என்னை போல என் ஆவியை பெற்றவன், என் மனத்தை புரிந்து கொண்டவன் என் மகனாகிய தீமோத்தேயுவை உங்களுக்கு அனுப்புகிறேன். இயேசு சீசர்களை பார்த்து சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு போவேன், போன பிறகு வேறொரு தேற்றரவாளன் வந்து உங்களை தேற்றுவார். அதை சீசர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். ஒரு நாள்ல புரிந்து கொண்டார்கள். உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உன்னை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடதா ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உண்மையா? கருவில் என்னை சுமப்பத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்னை சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்னை சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உம்மை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். சொல்லுங்க சொல்லுங்க. உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. பா ஏசப்பா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடவா, உம்மை அப்பான்னு கூப்பிடவா.
கூப்பிடரா ஓ ரபா பாபா உம்மை அம்மானு கூப்பிடவா எஸ் எஸ் அப்பானு கூப்பிடதா மை அப்பானு கூப்பிடவா கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லணும். எத்தனை முறை தண்ணி மேல நின்று அழுதுருக்கிறீங்க, எத்தனை முறை கண்ணீர் வடித்தீங்க. உங்க கண்ணீரை துடைப்பதற்கு ஒருவர் வந்திருக்கிறார். அவர்தான் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் இதோ உன் அருகிலே வந்துவிட்டான். இதோ உன் இதயத்தினுடைய வேதனைகளை மாற்ற, உன் கண்ணீரை துடைக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறான். இன்றைக்கு உடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதா என்று சொல்லி அவளோடு எதிர்பார்ப்போடு ஓடோடி வந்திருக்கேன். அன்பு தாயே, உன் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. என் ஆண்டவர் இன்றைக்கு உன் அருகிலே வந்து உன் இதயத்தில் அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு பாடுங்க. நீங்க உங்களுக்கு தேவன் அப்பான்னு கூப்பிட ஆசை இல்லையா? அந்த இயேசுவை அப்பான்னு அழைக்கிறதுக்கு ஆசை இல்லையா? நீங்க பாடும் போதே தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கும். உங்க இதயத்தில் இருக்கிற கசப்புகள், உங்க இதயத்தில் இருக்கிற வேதனைகள், வருத்தங்கள், சஞ்சலங்களை அவர் அந்த கல்வாரி சிலுவையில மாற்றுவது மாத்திரமல்ல, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் மாத்திரம் தனியாக ஆராதிக்கவில்லை, கோடான கோடி தேவ தூதர்களோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லுவேன். பாடுங்க. கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மானு சொல்லுவேன். விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். நெய் ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா எஸ் ஹல்லேலூயா. இந்த கண்ணீரை துடைக்க வருகிறவர்கள் ஒருவர் அல்லவா? அன்னாளுடைய கண்ணீரை துடைத்த தெய்வமே, இன்னைக்கு சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக. மனிதன் துடைக்கிற கண்ணீர்கள் ஒரு நாள்ல மறுபடியும் வரும். ஆண்டவரே, நீர் துடைக்க ஆரம்பித்து விட்டீர் என்று சொன்னார். அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகிறேன். மறுபடியும் கண்ணீரை துடைப்பத பார்த்தா அம்மானு சொல்லுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா போரி வளரதர நீ மர துரபல துரபலி பரபல பரபு நே மர ஹர துரரிபிக்கதர பல துரபலி பரபலபா. என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மானு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் கொஞ்சுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். லேசான காரியம் இயேசுவுக்கு
லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை கொடுப்பது லேசான காரியம். அது லேசான காரியம். இன்னைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய வந்துட்டாரு. நகோமி அம்மா சொல்றாங்க, என்ன இனி நீங்க நகோமின்னு சொல்லாதீங்க, மாறா என்று சொல்லுங்க. அதே நகோமியை தான் ஜனங்கள் பார்த்து சொல்லுகிறாங்க, பாக்கியவதி, ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் நிமித்தம் ஒரு சந்ததி உருவானது, உன் நிமித்தம் ஒரு சந்ததி உருவானது. இன்றைக்கு தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மலை போல் தெரிகிறதோ அதெல்லாம் லேசாய் மாற்றுவார். கரங்களை தட்டி நல்ல நல்ல விசுவாசத்தோடு, ஐ பிலீவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்க தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஒரே ஒரு முறை சொல்லுங்க, லேசான காரியம் ஆண்டவரே, நான் கடன் அடைப்பது லேசான காரியம், என் வியாதி என்னை விட்டு மாறுவது லேசான காரியம், உன் நிமித்தமாக நான் அற்புதங்களை செய்வது லேசான காரியம், உன் நிமித்தமாக இந்த பூமியில நான் வாழ்வது லேசான காரியம். எல்லாரும் பாடுறாங்கன்னு நான் பாடக்கூடாது, எல்லாரும் கை தட்டுறாங்க நான் கை தட்டக்கூடாது. பேதுரு எப்போதுமே முந்திரி கொட்டையா தான் இருந்தாரு. ஆனா ஒரு சூழ்நிலை மறுதளித்தாரு. பரிசுத்த ஆவியை எப்ப பெற்றாரோ அப்பவே எழுந்து நின்று ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார். நீங்கள் தான் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, தைரியமாய் சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேரும் இருதயத்தில் குத்துண்டவர்களாய், ஆண்டவரே மாறுகளை நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவ்வளவுதான். ரட்சிக்கப்பட்டாங்க. கூட்டம் கூட்டமாய் அன்றைக்கு பேதுரு ஆரம்பித்த திருச்சபை இன்றைக்கு நாம் எல்லாரும் உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதே தேவன் மத்தியில் இருக்கிறார். ஜெபிப்போமா? உடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். வானத்தையும் பூமி படைத்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்தீங்க. இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்தி. அதை செய்ததை நினைத்து நன்றி சொல்ல வந்தோம், துதித்தோம், பாடினோம், ஆராதித்தோம். கர்த்தருடைய வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. வியாதிகள், ஆக்சிடென்டின் ஆவிகள், பிசாசுடைய போராட்டங்கள், வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் எல்லாம் செயலிழந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. ஜனங்கள் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறாங்கப்பா. ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க. இந்த நாளில் வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற அம்மாவுக்காக ஜெபிக்கிற அவர்களை ஆசீர்வதியும், பலப்படுத்துங்க. வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எல்லாரும் வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மழை பெய்யும் ஆண்டவரே. திஸ்பெனாகி எலியா அவர் சொன்னார், நடந்தது. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, மழையை கட்டளையிடுங்க இயேசுவின் நாமத்தில். மழை பெய்யட்டும்,
பூமி குளிர்ச்சியாகட்டும், வெக்கையெல்லாம் மாறட்டும், அற்புதம் செய்யுங்க. மீதியான நேரமெல்லாம் எங்களோடு இருந்து இந்த வாரம் முழுவதும் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்கார்ந்து கொள்வோம். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாக ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அல்லேலூயா. அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திரசு விகார ஆவியை தந்த தேவன். அல்லேலூயா. அவன் இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே என்று சொல்லி காலையில் ஒரு சிறப்பு பிரசங்கியார் வந்திருந்தார்கள். கர்த்தர் நல்லவர். உங்களால் வர முடியல, மாலையில் வந்திருக்கீங்க. பாஸ்டம்மா ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் நல்லவர். புதுசாக யாரும் வந்திருக்கீங்களா? இன்று தான் முதல் முறை யாராவது வந்திருக்கீங்களா? அப்படி இல்லை என்றால் இன்று இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்றவர்களுக்காக ஜபிக்கிற நேரம். அநேகரை ஸ்க்ரீனில் போகிறோம், அவர்களுக்காக நாம் ஜபிப்போம். வெட்டிங் டே கர்த்தர் நல்லவர். ஜபிப்போம். பரிசுத்த பிதாவே, நன்றியோ நாங்கள் துதிக்கிறோங்க. தாவே, என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாமன்னு சொன்ன தேவனே. ஹல்லேலூயா. பரிபூர்ண ஆயுசு நாட்களை தருகிற தேவன், பிறந்த நாள் காண்கிற அப்பா கர்த்தருக்கு பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பான்னு சொல்ல வார்த்தை முடி. பிறந்த நாள் காண்கிற ஒவ்வொரு பெரியோர் சிறியோரையும் ஒவ்வொரு அப்பா விசுவாச மக்களையும் நினைத்து ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பார் ராஜா. காலை ஆராதனையில் வந்திருந்தாங்க, பரிபூர்ண ஜீவன் சபை ஆராதனையில் வந்திருந்தாங்க. கர்த்தர் ஒவ்வொரு மேலும் உடைய ஆசீர்வாதத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். நீதிமான் சிரசில் மேல் ஆசீர்வாதம் தங்குமென்னு சொல்ல வார்த்தை முடியும். உடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்புகிறார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டாருன்னு சொல்ல வார்த்தை முடியும். உடைய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பமும் நிரப்பப்படட்டும். அப்பா வெட்டிங் டே காண்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. 128ஆம் சங்கத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தத்திலையும் கர்த்தர் தந்து மகிழ பண்ணும்படியாக ஜெபிங்க. தாவே அற்புதமாய் நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமை இல்லாமல் செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய ஆமேன். இப்பொழுது கர்த்தர் நம்முடைய சபையின் அறிவிப்புகளை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். சபையின் அறிவிப்புகள். காணிக்கை பாடல். இன்று நமது சபை ஞாயிறப்பள்ளி சிறுவர்கள் குழுவாக காணிக்கை பாடலை பாடுவார்கள். வேத பாட வகுப்புகள். ஜூன் 18ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6 மணிக்கு நியூ ஹோப் பவர் ஏஜ் சபையில் வைத்து வேத பாட வகுப்புகள் நடைபெறும். பராமரிப்பு குழு தலைவர்கள் கூடுகை. ஜூன் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நியூ ஹோப் பவர் ஏஜ் சபையில் வைத்து பராமரிப்பு குழு தலைவர்கள், வீட்டு சபை தலைவர்கள் கூடுகை நடைபெறும். இந்த ஊழியம் செய்யும் தலைவர்கள், இந்த ஊழியம் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் அனைவரும் இக்கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். முழு இரவு ஜெபம். ஜூன் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு நியூ ஹோப் பவர் ஏஜ் சபையில் வைத்து முழு இரவு ஜெபம் நடைபெறும். அனைவரும் இந்த முழு இரவு ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். ஞானஸ்தான ஆராதனை. ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தம் உள்ளவர்கள் உங்கள் பெயர்களை பாஸ்டர் டேனியல், பாஸ்டர் தினகரன், பாஸ்டர் ஜெபராஜ், பாஸ்டர் பிரைனாட் அவர்களும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஞானஸ்தான வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்படும். நியூ ஹோப் பவர் மற்றும் பரிபூர்ண ஜீவன் சபை அங்கத்தினர்கள் இன்றும் இந்த வாரத்திலும் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்கள். சகோதரி மெர்லின் ராஜேஸ்வரி, பேபி பிரிசில்லா ஜெமி, சகோதரி தீபா அர்ஜுன், சகோதரி சுருதி பிரிசில்லா, சகோதரி பியூலா, பாஸ்டர் பிரதீப், சகோதரர் ஜோசப் சோனைமுத்து, சகோதரி மீனா, சகோதரர் ஹரி மற்றும் சகோதரி அர்ச்சனா, சகோதரர் ஆண்ட்ரூஸ் மற்றும் சகோதரி கிறிஸ்டி, சகோதரர் ராபின் மற்றும் சகோதரி ரேவதி, சகோதரர் அருண் மற்றும் சகோதரி ரதிதேவி, சகோதரர் செல்வராஜ் மற்றும் சகோதரி அருள்ஜோதி ஆகியோருக்கு நமது தலைமை போதகர் குடும்பத்தின் சார்பாகவும் நமது சபை போதகர்கள் மற்றும் விசுவாசிகள் சார்பாகவும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நல்ல ஒரு கைத்து கொடுப்போமா? அநேகர் பிறந்த நாள் காண்கிறாள் நம்முடைய சபையில். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை உங்கள் பிறந்த நாள் எழுதாவிட்டால் எழுதி கொடுங்க.
உங்கள் வெட்டிங் டே எழுதி கொடுங்க. கர்த்தர் நல்லவர். இதில் அனௌன்ஸ்மெண்ட் ஹைலைட் பண்ண வேண்டியது முழு இரவு ஜெபம். வருகிற வெள்ளிக்கிழமை நமக்கு இங்கே வைத்து முழு இரவு ஜெபம் நடைபெறும். ஆக இந்த ஜெப நேரத்தில் விசுவாசிகள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். வந்து ஜெபிக்க வாருங்கள். கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்களில் பல விதமான சம்பவங்கள் நடந்தது. 241 பேரும் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் கருகி செத்து போயிட்டாங்க. ஆகையால் நம்முடைய ஜெபம் தேவைப்படுகிறது. சபை ஜெபித்தால்தான் விபத்துகள், வீழ்ச்சிகள், வியாதிகள், கொரோனா, கொள்ளை நோய் இதெல்லாம் நிறுத்த முடியும். ஆகையால் இரவு நேரங்களில் முழு இரவு ஜெபத்துக்கு வாருங்கள். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கர்த்தருக்கு கொடுக்குற நேரம் சிறுவர்கள் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பாடுவாங்க. நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை செலுத்த ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நல்லவர். ஞானஸ்தான ஆராதனை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு காலையில் ஒரு 2 பேர் கொடுத்தாங்க. 2 சகோதரிகள் ஞானஸ்தானம் எடுக்க ஆயத்தமுள்ள உங்கள் பெயரில் கொடுங்க. ஞானஸ்தான வகுப்புகள் ஒழுங்கு செய்யப்படும். 29ஆம் தேதி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நமக்கு ஞானஸ்தான ஆராதனை. கர்த்தர் நல்லவர். கர்த்தர்கிட்ட கொடுக்கிற நேரம். ஸ்தோத்திரம். ஆயத்தமாயிட்டீங்களா? பாட்டு பாட ஆயத்தமாயிட்டார்கள். சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம யாரும் எழுந்திருப்போம். தசோபாங்கள் காணிக்கைகளை கர்த்தர்கிட்ட உற்சாகமாக கொடுப்போம். பலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நம் செய்தார். நன்றி பலி வீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கொண்டீர். பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. காணிக்கைக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல நேரங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்ட காணிக்கைக்காக நன்றி அப்பா. நீங்கள் கொடுத்ததுலேருந்து கொடுத்துருக்குறாங்கப்பா. உங்களை ஆசீர்வதிங்க. பன்மடங்கு பெருக ஆண்டவரை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆட்கொள்ளும் பலப்படுத்தும். இப்போ இயேசுவின் மூலம் கேட்குறோம் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம் மத்தியில் பாசமாக இருப்பது மகிழ்ச்சி. அவங்க தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக அவர்களை வரவேற்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேர் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கீங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபாதர்ஸ் டே எல்லாம் காலையிலேருந்து மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் ஓடி போயிட்டு. ஃபாதர்ஸ் டே பிரசங்கம் கிடையாது இன்னைக்கு. பாஸ்டர் டேனியலும் தினையாரும் சொன்னாங்க, பாஸ்டர்மா நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்னு. இங்கே ஃபாதர்ஸ் டே இன்னைக்கு நான் பண்ணலை, நீங்களாம் ஃபாதராக இருக்கீங்க, நீங்கள் பண்ணுங்கள் யாராச்சுன்னு சொன்னேன். இப்போ அவங்க தான் அப்படி சொன்னாங்க. ஃபாதர்ஸ் டே அமெரிக்காவில் இப்போ பிறந்திருக்கு. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இங்கே இந்தியாவில் இருக்கனால அது என்ன செஞ்சது, ஓடி போயிட்டு. அதனால் நான் போய் நாங்கள் மத்தியானம் எல்லோரும் போய் ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு பாஸ்டர்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுக்கணுன்னு ஒரு மனதில் ஒரு வேண்டுதல் பண்ணியிருந்தேன் நான். அதை ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு அவங்க என்ன பொறுப்புள்ள பாஸ்டராக இருக்கிறவங்களுக்கு நான் ஆண்டவரே ஆகாரம் கொடுக்க வேண்டும், வீட்டில் சமைச்சு கொடுக்கணும்னு நினச்சேன். அது சுச்சுவேஷன்லாம் சரியில்லை. என் மக சொன்னான், வேலைக்கு ஆள் இருந்தவங்கனாலும் இது பாஸ்டர்ஸ் மட்டும் நீ கொடுத்தேன்னா பாஸ்டர்ஸ் ஒய்ஃபுக்கும் சேர்த்து கொடு, அவங்களும் அன்னையர் தினத்தன்னைக்கு மதர்ஸ் டே தாண்டி அப்புறம் ஃபாதர்ஸ் டே வந்திருக்குன்னு. சரி, அது நல்ல யோசனை தான். அதனால் அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துடலான்னு போய் சாப்பிட்டுட்டு வந்து படுத்தாச்சு. தூங்கி எந்திரிச்சா மணி 4. ஐயோ ஆண்டவரே, என்னப்பா பிரசங்கம் பண்ணேன். ஃபாதர்ஸ் டேக்கு பிரசங்கம் எல்லோரும் நல்லா பண்ணாங்க. என்னப்பா பிரசங்கம் பண்ணேன்னு கேட்குறப்ப ஆண்டவர் சொன்னார், உன் சத்துரு உன்னை மேற்கொள்ள விட மாட்டார். அந்த தலைப்பில் தான் பிரசங்கம் பண்ணேன். சத்துரு நம்மளுக்கு எல்லா வகையிலும் சத்துரு வந்தாலும், ஒரு வேலைக்கிழமை ஒரு காரியமாக நான் எங்கள் வீட்டிலையே போராட்டம், சத்துரு பிரச்சனைகள் மனுஷன் மூலமாய் வந்தாலும் ஆண்டவர் நம்ம மூலமாக இருக்கிறது. அன்றைக்கி ஃபுல்லாக நைட்டெல்லாம் தூக்கம் வரல எனக்கு. என்னப்பா இவ்வளோ போராட்டமாக இருக்குது எங்களுக்கு, நீங்கள் தான் உதவி செய்கிறப்ப இதுதான் ஆண்டவர் எனக்கு யாவப்படுத்தினார். அல்லேலூயா. எரேமியா 20:11 படிங்க. எரேமியா 20 அதிகாரம் 11. ஆமேன். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆமேன். அவர் எப்படி இருக்கிறாரா? கர்த்தர் பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீங்கள் அறிக்கை பண்ணலாம், உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாகும். பாஸ்டர் தன்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப சத்துரு போராட்டங்களெல்லாம் மேற்கொண்டு இந்த மதுரையில் சபை கட்டி ஊழியம் செய்தார். அவருக்கு பிரச்சனை ரொம்ப இருந்தாலும் அவர் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுத்தபடி அவர் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தபடியால் அவர் ஜெயம் கொள்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்வான். அதே மாதிரி நர்மேட்டு சர்ச்சையும் கட்டினார், பரிபூர்ண சர்ச்சையும் கட்டினார். அல்லேலூயா. இருக்கிற சத்துரு போராட்டங்கள்லாம் அது எனக்குள்ளே தான் உனக்குள்ளே தான் சொல்லிகிட்டு இருந்தாலும் அவருக்குன்னு வாரிசு இருக்குல்ல. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவருக்கு எத்தனை பிள்ளைகளுங்க? 5 பிள்ளைகள் இருக்காங்க. ஆமென். ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் வேதத்தில் ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் வந்தா? ஈசாக்கு அப்புறம் யார் வந்தா? யாக்கோப்பு. நம்ம காலையில் இந்த பாஸ்டர் பிரசங்கம் தர சொன்னார். ஒவ்வொருவர் மத்தேயில 1 அதிகாரத்தில் பார்க்குறப்ப அவனை பார்த்தான் எப்படி தாவீது பிறந்தான் என்று ஈசாயின் இடத்திலிருந்து, அப்புறம் அவருடைய தகப்பன் யார், தாவீதின் வம்சம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் தாவீது கூட இருந்தார். அல்லேலூயா. ஆமென். எரேமியா 20:11 நாம் பார்க்குறோம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எப்படிங்க? நம்மளை துன்பப்படுத்துகிற மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடைந்தது, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லைங்கிறார். அப்படியே அப்பேற்பட்ட
தெய்வம், நம்மளுடைய தெய்வம் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு போராட்டம், நிந்தை, கஷ்டம், அவமானம், எவ்வளவோ துன்பங்கள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகள் வச்சு நம்ம வீட்டாரே சத்துரு என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி சத்துரு நம்ம மேல் நம்ம வானமண்டலில் உள்ள பொல்லாத ஆவிகள், அந்தகார கிரியைகள், ஏவல்கள், பெல்லி சூனியங்கள் எல்லாம் நம்மளை எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருக்கிறேங்கிறாரு. இந்த மாலை வேளையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம். இந்த மாதத்தில் நீங்கள் 2 வாரம் கலங்கி நீங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும்போது அற்புதம் செய்ய மாட்டீரோ, நாங்கள் எதிர்பார்த்த காரியம் எங்களுக்கு வராதா, எல்லா தடைகளை மாற்றி எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்யுங்க அப்படி என்று ஆண்டவரே எங்களுடைய சத்துரு போராட்டங்களெல்லாம் நீக்கி போடுங்கன்னு என்று நீங்கள் கேட்குறப்ப ஆண்டவர் தான் சொல்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள், மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டா. சத்துருமே அவன் என்ன செய்கிறான், ஆண்டவர் எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கி என்ன செய்கிறார், அவன் தலையை நசுக்கி போட்டார் சிலுவையிலே. அல்லேலூயா. பிந்தி நாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றி சத்துருவோட எல்லா அதிகாரத்தை பிடுங்கி அவர் நமக்கு தந்து விட்டார். அப்பா பிதாவே என்று கூப்பிட்ற புத்திர ஸ்வீகாரத்தை நம்மளுக்கு தந்து நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, பராக்கிரமசாலியான நான், யூதராஜ சிங்கமான நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. லூக்கா 4 நம்ம பார்க்குறப்ப பிசாசு அவனை 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். பிசாசு சோதிக்கிறான் ஆண்டவரை. அப்பாலே போ சாத்தானே அப்படிங்கிறாரு ஆண்டவர். அதே மாதிரி கர்த்தர் நம்மளை அதிகாரபூர்வமாய் சாத்தானை நாம் கட்டி ஜெபிக்கத்தக்கதாய் நம்மோடு கூட இருந்து கர்த்தர் நம்மளை ஆண்டவர் நம்மளுக்கு இந்த எரேமியா 20:11 ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு எந்த காரியத்திலும் தன்னை நம்மை குடும்பத்திலும் சரி அவன் நம்மளை துன்பப்படுத்துவான். ஆனாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய், உதவி செய்கிற தேவனாய் இருக்கிற. ஏசாயா 59:19 படிங்க. எப்படி ஆவியானவர் வருகிறார்? ஏசாயா 59:19. அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அப்போ வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவாராம். அப்போ பொதுவாக நம்ம யுத்தத்தில் நம்ம ராஜாக்கள் ஹிஸ்ட்ரியில் படிக்கிறப்ப, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போகிறப்ப அவங்க ஜெயம் பெற்று வர்றப்ப அந்த நாட்டில் தன்னுடைய கொடியை நட்டுவார்கள். இல்லையா? அப்போ ஜெயம் எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று நம்ம ஹிஸ்ட்ரியிலெல்லாம் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இல்லையா? ஆமென். சத்துரு, பொல்லாத சத்துரு நம்மளை ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக நம்மளை சபையிலே கூட்டி வந்து வைத்திருப்பார். நம் மூலமாய் அவர் காரியங்களை வாய்க்க செய்யணும், நம்மளை ஆசீர்வதிக்கணும். அவள் என் பிள்ளை, அவள் என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டாள், அவளுக்காக நான் இரத்தம் சிந்தினேன், அவளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறப்ப சாத்தான் அந்த திட்டத்தை குலைத்து நம்மளை நரகத்துக்கு கொண்டு போக வழி செய்வான். ஆண்டவர் ஒரு நாளும் யோவான் 17 சொல்கிறார், என் கையில் உள்ளதை ஒருவனும் பறித்து கொள்ள முடியாதுங்கிறார். அதே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மளுக்கு யுத்தம் செய்ய அவர் முன்னே கொடியேற்றி ஜெயம் தந்து நம்மளோடு கூட இருக்கிறார். தோல்வியை நாம் மேற்கொள்ளவே மாட்டோம். அதான் ஆண்டவர் ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்ளுவான் என்று நம்ம பார்க்குறோம். நெகமியால பார்க்குறோம். நம்ம பெரிய பர்வதமே எம்மாத்திரம், செர்பாவலுக்கு முன்பாக நீ சபபூமியாவாய். அல்லேலூயா. உதாரணமாக நம்ம கிதியோனி நியாயாதிபதிகள் 6, 12, 13, 14 நான் சொல்கிற வசனத்தை மட்டும் படிங்களேன். 6ஆம் அதிகாரம் 12, 13, 14, 16.
கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவைகளையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானிய கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். 16 படி. அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். ஆமேன். 12 பார்க்குறோம் நம்ம. கிதியோன் என்ன செய்கிறான்? நியாயாதிபதி காலத்தில் அவன் பராக்கிரமசாலியாயிருக்கிறான். கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அப்போ கிதியோன் எப்படி இருந்தான்? பராக்கிரமசாலியாக இருந்தான். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நியாயாதிபதிகள் 6:12 படித்தேன், இப்போ 13 படிக்கிறேன். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு கூட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள்லாம் இங்கே. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் வல்லமை அற்புதம் செய்து அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை தன்னுடைய கானான் தேசத்திலே அவர்கள் ஆசீர்வதிக்க, அந்த கானான் தேசத்தை அவர்கள் பாலும் தேனும் முடிகிற கானான் தேசத்தை அவர்கள் கொடுத்து அவர்களுக்கு நன்மை செய்ய ஆண்டவர் தன்னை ஆராதிக்கும்படியாக அவர்கள் அழைத்து ஆண்டவர் அந்த தேசத்தில் அவர்கள் நாட்டி அவங்க எப்படிப்பட்டவங்க? வணங்கா களத்தில் ஜனங்களா அவங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியில் பலவடி அந்நிய தேசத்தின் பெண்களை மணந்து அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்கிறார்கள். அப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள் இருளிலே அவர்கள் இருளின் பிள்ளைகளாய் மாறி அந்த விக்கிரகத்துக்கு அவர்கள் பணியும் போது, கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும்போது அவர்கள் மீதியானின் கையிலே அவர்களை அடிமையாக அவர்கள் ஆண்டவர் ஒப்புக்கொடுகிறார். அப்பொழுதுதான் அவர்களை ஆண்டவர் மறுபடியும் நியாயாதிபதி காலத்தில் அவர்கள் ஆண்டவரை நோக்கி முறையிடும் போது நம்ம பார்க்குறோம், நம்மளுக்கு நல்லா இருந்தால் ஆண்டவரை தேடவே மாட்டோம். ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காருவோம், ஜோம் பண்ணுவோம், அந்த நினைப்பே இருக்காது. நம்மளுக்கு கஷ்டம் வந்தால் அப்போ தான் ஆண்டவரே நான் தோத்திரப்பள்ளி படிக்கிறேனப்பா, அப்படி செய்கிறேன்ப்பா, நான் இப்படி ஜோம் பண்ணுறேன்னு ஒரு வேண்டுதல் செஞ்சு நம்ம ஆண்டவரை தேடுவோம். உண்மையாய் ஆண்டவரை தேடுறப்ப ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் நம்மளுக்கு வெக்கம் உண்டாகாதபடி ஆண்டவர் நேசிவார். அவர்கள் சத்துரு தான் வெக்கப்பட்டு போகும்படி பராக்கிரமசாலியான கர்த்தர் நம்மோடு கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்மோடு இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் 12 ஆண்டவர் சொல்கிறார் கிதியோனை பார்த்து, கர்த்தருடைய தூதனானவன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு இருக்கிறான். அப்பொழுது நம்ம 14 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். அப்படிதான் நியாயாதிபதியில் நம்ம தெபரால பார்த்தா அவளை எழும்புறான். நம்ம காலையில் பிரசங்கியார் சொன்னார், ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தில் ஒரு தாயாக இருக்கட்டும், நம்ம சபைக்கு எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஒரு புருஷனை போல நாம் எழும்ப வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் நாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம். அப்போ கர்த்தர் யாரை கொண்டும் இந்த மதுரை பட்டணத்தில் நீங்கள் குடியிருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் ஆண்டவர் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதல் செய்வார். அற்புத அடையாளத்தை உங்கள் மூலமாய் செய்வார். அதே தான் மீதியானின் கைகளுக்கு இஸ்ரவேலை ரட்சிக்கத்தக்கதாய் கர்த்தர் இந்த கிதியோனை தெரிந்து கொண்டார். கிதியோன் அப்படிதான் அவன் படையெடுக்கிறப்ப அவன் சொல்கிறான், கர்த்தருடைய பட்டயம்
இது கிதியோனின் பட்டயம் என்று அவன் நினைச்சான். அவன் மீதியானை முறியடித்து அவன் வெற்றி பெறுகிறான். அல்லேலூயா. 16 பார்க்குறோம், அதற்கு கர்த்தர் நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிதான் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்ம எந்த போராட்டங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவமானங்கள் நிந்தைகள் வந்தாலும் உனக்கு உருவாகும் எந்த நான் ஏசாயா 54 நம்ம கடைசி அதிகாரத்தை படிப்போம். ஏசாயா 54:14. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மளை கைவிட்டார். நம்ம எப்படிலாம் இருந்தோம், நம்ம ஆண்டவர் நம்ம எப்படிலாம் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே இந்த 2025லுமே ஆண்டவர் வசனம் கொடுத்திருக்கிறார், உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஆண்டவரே நானும் கிதியோனை போல உன் சமூகத்தில் நீ ஜெபம் பண்ணி அர்ப்பணிக்கிறேன். நீர் என் ஜெபத்தை கேட்டு எனக்கு பெரிய காரியங்களை செய்யும் என்று நம்ம எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேங்கிறார். இதோ உனக்கு 15 பார்க்குறேன், இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். 17 பார்க்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இப்போ இந்த ஃபேனை போடுவேன், இதுதான் இங்கே வாங்கிட்டாங்களே, அப்புறம் பறக்காது. ரொம்ப ஏற்கனவே நான் காலையிலேருந்து அங்கேயே அவ்வளோ ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, அவ்வளவு என் உடம்பு அவ்வளோ சூடாக இருந்தது. என்னன்னே தெரியல, ஏன் தான் என் உடம்பு இப்படி இருக்குது. அமெரிக்காவில் மட்டும் இல்லை, அங்கேயும் தான் வெக்கையாக இருக்குது. இப்போ சம்மர் அங்கே. ஆண்டவர்கிட்ட சொன்னேன், எப்பா மதுரையை கொஞ்சம் நல்லா மாற்றித்தாங்களேன்னு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் அழகாக ஆடி காற்று இப்போவே அடிக்குது. வெளியே நின்னா காற்று சூப்பராக அடிக்குது, உள்ளதாக வெக்கையாக இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே வெளியே நல்ல இயற்கை காற்று அடிக்குது. அதுதான் ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டவுடன் குரல் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், உன் எண்ணமெல்லாம் உன் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். பாடுங்க. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் கண்ணீர் அடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமே. எங்கள் அக்கா மருமக வந்திருக்கா, எத்தனை பேர் தெரியும்? அவளை பிரகாஷ் வைஃபு எந்திரிச்சுனல் என் மருமக. எங்கள் அக்கா மருமகனா எனக்கு மருமக தான். ஏன்னா இது நான் கட்டியிருக்கிறது எங்கள் அம்மா சேலை. அப்போ எங்கள் அக்கா என்கிட்ட வந்து கேட்டான், அம்மா சேலை இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு தாடின்னு கேட்டான். அதை நான் சொன்னேன், இந்த கலர் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்லை உங்ககிட்ட சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், இந்த கலர் பிடிச்சிருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. சரின்ட்டு அவள் வேறு கலர் எடுத்தா. இது அம்மா சேலை நான் கட்டியிருக்கிறது. அன்றைக்கி ஃபாதர்ஸ் டே அப்படின்னு மதர்ஸ் டேக்கு இல்லை, அதனால அம்மாவையும் அப்பாவையும் நினச்சி இந்த சேலையை கட்டினேன் சாயங்காலம். ஏன்னு சொல்கிறேன்னா அக்கா நினப்பு வந்துட்டு. ஏன்னா அவள் கேட்டா, நீ உட்காருங்க உனக்காக நான் தொடர்ந்து ஜெபம் பண்ணுறேன். அவள் ஈவினிங் இங்கே வர, அவளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இங்கே இப்போ செல்லூரில் தானே இருக்க. அல்லேலூயா. ஏன்னு சொல்கிறேன்னா அவள் இப்போ இல்லை, எங்கள் அக்கா இல்லை, ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க. அதுதான் இந்த சேலை என்கிட்ட இருக்கிறதுனால அந்த ஒன்று தான். நிறைய சிலை எல்லாருக்கும், எங்கள் அம்மா சிலையெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஏழைகளுக்கு, அப்புறம் என் மூத்த மருமகளுக்கு. யார் என் மூத்த மருமன்னா எங்கள் அக்கா மருமகளுக்கு. என் மருமெல்லாம் நல்ல அதெல்லாம் அவளுக்கே நிறையா இருக்குது. இப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் நான். ஏன்னு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் வந்து அதை நம்மளுக்கு நினைவுகளை தந்து
நம்மளை ஆண்டவர் அதன் குடும்பம் மூலமாக தலைமுறை தலைமுறைமா. எங்கள் அம்மா ஒரு நல்ல பிரசங்கியார். நான் தான் கெட்டுறப்பே, அம்மா நீங்களும் ஒரு நல்ல பிரசங்கியாராக இருந்தீங்களே, ஆண்டவர் உங்களை அப்படியாய் மருமையாக இருக்கிறப்ப நல்ல ஒரு தாய்மார் கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண சொன்னால் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்திருந்தாங்க. என்னையெல்லாம் எங்கள் அம்மா ரொம்ப உற்சாகப்படுத்துவாங்க. என் கூடயே இருந்து எங்கள் வீட்டுக்காரர் அருப்புக்கோட்டையில் ஊழியம் செய்கிறப்ப சரி, இங்கே மதுரையில் வந்து ஊழியம் செய்கிறப்ப என் கூடயே இருந்து என்னை உற்சாகப்படுத்தி, அவர் காலையில் ஊழியத்துக்கு போனால் ராத்திரி வருவார்னா என்னை என்கரேஜ் பண்ணுறது, என் பிள்ளையெல்லாம் பராமரிக்கிறது எங்கள் அம்மா தான். அதனால் ஒரு தாய் தேற்றுவது போல் உன்னை தேற்றுவேங்கிறாரு. கஷ்ட காலத்துலேயும் சரி ஆண்டவர் நம்மளுக்கு அவர் ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் நம்மளுக்கு கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு இருக்கிறேங்கிறாரு இல்லையா? அதுதான் சொல்கிறாரு ஆண்டவர். உனக்கு விரோதமாய் உருவாகப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம் என்னில் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஊழியக்காரின் சுகம். எங்கள் அம்மா வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பொது அறிவு ரொம்ப நல்ல, அந்த காலத்து படிப்புன்னா அது நல்ல படிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது எங்கள் அம்மா எங்கேயும் ஆர்த்தி பேசினாலும் நல்ல கருத்தாக பேசுவாங்க. அப்புறம் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க வந்து ஒத்த வாக்கியமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒரு வசனம் எடுத்தாங்கன்னா அதை அப்படியே ஆழமாக கருத்தாக அதை எப்படி அருமையாக பேசுவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படி அவருடைய அபிஷேகம் நமக்குள்ளே வர்றப்ப ஆண்டவர் யாரையும் என்ன செய்வார், எடுத்து உபயோகப்படுத்துவார். நம்ம சில பேர் நீங்கள் நினைக்கலாம் நம்ம வந்து சத்துரு நம்மளை வெக்கப்படுத்தோம் மனதுக்குள்ளேருந்து, நீலாம் ஒரு மனுஷன். அதுதான் அவர் காலையில் இந்த பிரசங்கியாருன்னு சொன்னார். அந்த வேசியான ராகாப் அவள் தகுதி உள்ளவளாய் அவள் கானா தேசத்திலே அவள் பிரவேசித்தாள் என்று பார்க்கிறோம். அவளுடைய சந்நிதியும் நம்மளோட இயேசு கூட அந்த வம்சத்திலே சேர்க்கப்பட்டது இல்லையா? அந்த மோவாபிய ஸ்திரீயான ரூத்தும் அப்படிதான். அவளையும் தகுதி உள்ளவளாய் அவள் மோவாபிய ஸ்திரீயாக இருந்தாலும் போவாஸ் மணவாளனாய் கிடைக்கப்பட்டு அவள் உயர்த்தப்பட்டவளாய் இருக்கிறாள். பிசாசு அவள் புருஷனை கொண்டு போட்டாலும் அவள் தன்னுடைய பட்டணத்துக்கு தன் இனத்தாருக்கு திரும்பி போகாமல் தன் நகோமியை விடாமல் பற்றி கொண்டு அவர் ஜீவனுள்ள தேவனை தெரிந்து கொண்டபடியால் கர்த்தர் அவளுக்கு அவள் காரியத்தை வாய்க்க பண்ணினார். அவருக்கு அருமையான இன்னொரு இஸ்ரவேலின் சட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு நிறைவான பலனை தருகிறேன் என்று அவள் வாழ்க்கையை செழிப்புள்ளதாய் மாற்றினார். அல்லேலூயா, ஆமென். அதே மாதிரி நியாயாதிபதிகள் அவன் கிதியோன் ஜெப வாழ்க்கையில் இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தருவார் என்று அவன் எப்பொழுதும் தனித்து போய் அந்த ஏபோத்தை கொண்டு ஜெபிக்கிறவனாய் இருந்தான். அதனால தான் அவன் மீதியானை ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல் அவன் முறியடித்தான் என்று சொல்லப்பட்டு யாத்திராகம் 15 நம்ம படிப்போம். 15ஆம் அதிகாரம் 2-3 யாத்திராகம். பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர். அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். 3ல பார்க்க கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, ஆமென். இதில் ஆண்டவர் கர்த்தர் நம்மோடு கூட வந்து யுத்தம் செய்கிறதை இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் அவர் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நம்ம 6ல் பார்க்குறோம். நம்ம 3, 2, 3, 10ல் பார்க்குறப்ப அது என்ன சொல்லப்பட்டு அவங்க எப்படி பாடுறாங்க. 11 பார்க்குறோம். நம்ம படிங்களேன் சிஸ்டர். கர்த்தாவே, தேவர்களில் உனக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்?
நீர் உம்ம கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறோமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? 12 பார்க்குறோம். நீர் உமது வலக்கரத்தை நீட்டினர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. அவருக்கு முணுமுணுக்கிறவங்களை பிடிக்காது. அவர் குரோதமாக எழும்பினாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் பிதாவாகிய தேவன், புதிய ஏற்பாட்டு காலத்தில் கிருபை மிக்க காலமாக இருந்தது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற ஆண்டவர் என்ன செய்கிறார்? நீதி செய்கிற தேவனாக இருந்தார், நியாயம் விசாரிக்கிறவராக இருந்தார். அதுதான் ஜனங்கள் ஒரு தப்பு செய்கிறப்ப அவர்களை கோரேஸ் பள்ளத்தாக்கு மூடி போட்டது என்று பார்க்குறோம். அல்லேலூயா. கர்த்தர் தமது முணுமுணுக்கிற ஜனங்களையும் அவர் அருவருத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் அவரை துதித்து அவரை போற்றினவர்களை கர்த்தர் அந்த செங்கடலை பிளந்து அந்த மோசையை வேண்டுதல் மற்றும் இஸ்ரவேல் ஜனங்களை சத்துருவின் கைகளுக்கு விலக்கி அவர்களை என்ன செய்தார்? அவர்களை செங்கடலை பிரிக்க செய்து பார்வோன் கைக்கு தப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் 36 நாம் படிக்கிறப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆமென். கர்த்தர் இதுதான் நம்ம அடிக்கடி ஆண்டவர் எனக்கு சொல்கிற வசனம். ஐயோ, நிறைய நோய் வருது. இப்போ நம்ம போகிற நேரத்தில் கொரோனா வருதுங்கிறாங்க, மாஸ்க் போடணுங்கிறாங்க, கவனமாக இருக்கணுங்கிறாங்க. இப்போ ஆண்டவர் இதை தான் சொல்கிறாரு, எல்லாருக்கும் சொல்கிறாரு. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் இது சத்துரு போராட்டம்தான். நீ அந்த ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறேன்னு சொன்னாலும் சத்துரு என்ன செய்வான்? நம்மளுடைய விசுவாசத்தை குறைக்கணும்னு நினைப்பான். நம்மளுக்கு அவிசுவாசத்தை கொண்டு வந்து நம்ம ஆண்டவரை விட்டு பிரிக்கணும்னு நினைப்பான். அப்போ ஆண்டவர் அருமையான வாக்கு தத்தத்தை நம்மளுக்கு வசனங்களை கொடுத்து அதை அறிக்கை பண்ணி நம்மளை ஜெபிக்கும்படி அவர் கட்டளையிடுவார். இது நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செமையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதியில் ஒன்றையும் உனக்கு வரப்பினி. நானே உன் பரிகாரிய கர்த்தர். இல்லையா? அங்கேருந்து வர்றப்ப நான் ரொம்ப போன உடனே அப்பாலாவில் போய் நான் டெஸ்ட் பண்ணணும் ஆண்டவரே. ஏன்னா போன வருஷம் நான் டெஸ்ட் பண்ணலை. அவன் நான் ஃபெல்சியாலாம் பேசிகிட்ருக்கப்ப ஃபெல்சியா சொன்னாங்க, நீங்கள் இப்போ தானே 2023 தானே நீங்கள் டெஸ்ட் பண்ணீங்க பாஸ்டரம்மா, ஒரு வருஷம் போட்டோம், நீங்கள் நெக்ஸ்ட் இயர் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. சார் அவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, நம்ம ஏன் அடிக்கடி டெஸ்ட் பண்ணணும், நல்லா தானே இருக்கோம், கர்த்தருடைய பிள்ளை தானே. அதே மாதிரி இங்கே வந்த உடனே சரி நம்மளுக்கு மற்ற நாள்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல, பிஸி ஆயிரும் அப்படின்ட்டு நான் அப்போலாக்கு போனேன் டெஸ்ட் பண்ணேன். அப்போ இதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு தான் போனேன். ஆண்டவர் நீர் தான் என் கூட இருக்கிறீர், நீர் தான் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை, நீர் தான் என்னுடைய மேய்ப்பராக இருக்கு, நீர் தான் என்னுடைய ஆசாரியர் இருக்கிற, நீர் தான் என் தெய்வம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே என்னை தாயின் கற்பத்திலே தெரிந்து கொண்டீரப்பா. அருள் பாஸ்டருக்கு ஒரு மனைவியாக என்னை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே நீர் தான், எனக்கு ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணிட்டு போனால் ஆண்டவரே என்னை எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஆண்டவர் பரிகாரியாய் கர்த்தர் அவர் தான். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அல்லேலூயா. இசையா 53 பார்க்குறோம், நம்ம 5 அவர் தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். ஆனால் எப்படி சத்துரு நம்ம மாம்சத்தில் நம்மளை தாக்கணும்னு நினைப்பான், சத்துரு மனிதர்கள் மூலமாய் நம்மளை தாக்கணும்னு நினைப்பான். ஆண்டவர் எவ்விதத்திலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாய், நம்மளை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் சத்துரு தலைப்பு உன்னை மேற்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. தேவ பிள்ளை நம்மளோடு கூட கர்த்தர் பராக்கிரமசாலியாய்
இருக்கிற என்னுடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலம் வருங்கிறாரு. நீ எதையெல்லாம் இழந்து போனாயோ, யோபு அப்படிதான் இருந்தான். யோபு சோதனையில் சத்துரு அவனுக்கு போராட்டம் ஆண்டவர்கிட்ட கேட்டு அவன் வந்து யோபுவை சோதிக்கிறப்ப யோபு சன்மார்க்கனும் உத்தவனுமாய் இருந்தான். நான் இருளிலே உட்கார்ந்தார், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறான். கர்த்தர் அவன் விசுவாசத்தின்படி கர்த்தர் இரட்டத்தனையாய் அவனுக்கு ஆசீர்வாதம் தந்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 11:11 படிங்க. நியாயாதிபதிகள் 11. அப்பொழுது எப்தா கீலியாத்தின் மூப்பரோடு கூட போனான். எப்தாவை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே, மிஸ்பா என்றால் கர்த்தருடைய வீடு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் கர்த்தருடைய வீட்டில் வந்து உங்கள் காரியங்களை வைக்கலாம். உங்களுடைய சத்துரு கொண்டு வருகிற எல்லா கஷ்டங்கள், மன வேதனைகள், போராட்டங்கள் வந்து மிஸ்பாவிலே கர்த்தருடைய ஜெப வீட்டிலே வைத்து நீங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? மாற்றி போடுவார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 11 படிக்கிறப்ப அப்பொழுது எப்தா கீலியாத்தின் மூப்பரோடு கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாய் வைத்தார்கள். அல்லேலூயா. எப்தா தன் காரியங்கள் எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு எப்தா ஆமான் புத்திரரின் ராஜாவின் இடத்துக்கு சேனாதிபதிகளை அனுப்பி, நீர் என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதுக்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அல்லேலூயா. அப்படியா எப்தா என்ன செய்தான்? அவனை ஒதுக்கினார்கள். அவனுடைய மூப்பர்கள், அவனுடைய கூட பிறந்தவர்கள் வந்து 7 படிக்கிறப்ப நம்ம அதற்கு எப்தா கீலியாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அந்த ஆண்டவர் சொல்வார், நம்மளை யாரெல்லாம் நிந்தித்து நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸாக யாராக இருந்தாலும் நம்மளை வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் கர்த்தர் நம்ம மூலமாக இந்த வரங்கள் கிரியை செய்கிறப்ப, அற்புத அடையாளங்கள் செய்கிறப்ப நம்மளை தேடி எனக்கு ஜெபிங்க சிஸ்டர் என்று நம் காலமாட்டுக்கே கொண்டு வருவார். அல்லேலூயா. ஓமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்ம சத்துரு நம்மளை மேற்கொள்ளாதபடி அவர் ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். பயங்கர பராக்கிரமசாலியான கர்த்தர் எப்படி கிதியோன் கூட இருந்தாரோ, எப்படி எப்தா கூட இருந்தாரோ, நம்மோடு கூட இருந்து கர்த்தர் அவர் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம் தேவன் யாருங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஆதியாகமம் 40:13 படிப்போம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவன் கையிலே கொடுப்பாய். ஆமே. நம்ம 40:13 இப்போ 3 நாளைக்குள்ளே பார்வோன், இது யார் சொல்கிறார்? யார் மூலமாக வருது? யோசேப்பின் மூலமாய் சொப்பனங்கள் விளக்கப்படுகிறது. யோசேப்பு எப்படி இருந்தான்? அவன் சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அவன் குழியில் போடப்பட்டு அப்புறம் இஸ்ரவேலோடு எகிப்துக்கு போன அவர்கள் கையிலே விட்டு போடுறப்ப அவன் எகிப்திலே அவன் விற்கப்படுகிறான். அப்போ போத்திபார் வீட்டில் இருக்கிறப்ப அவளால் அவனுக்கு ஒரு கஷ்டம் வர்றப்ப அவனை கொண்டு புருஷனும் அவனை நம்பாதபடி சிறைச்சாலையில் போடுகிறார்கள். அவன் சிறைச்சாலையில் இருக்கிறப்ப ஆண்டவருடைய வரம் கிரியை செய்கிறது. அதுதான் நம்ம முதல்ல பார்க்குறோம். நம்ம 2 பார்க்குறோம், 3 ஏசாயா ஆதியாகமம் 40 அதிகாரத்திலேருந்து பார்க்குறப்ப 3 பார்க்குறோம். அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த வீடுமாய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான்.
தலையாரிகள் அதிபதி அவர்களை விசாரிக்கும்படி யோசேப்பின் வசத்தில் அவன் காரியம் சித்தமுள்ளவனாக இருந்தப்ப கர்த்தரின் கரம் அவனோடு கூட இருந்தபடியால் அவனை ஆண்டவர் என்ன செய்தார்? எல்லாருக்கும் அவனை கொண்டு காரியங்களை வாய்க்க செய்தார். அவர்கள் அவனை விசாரித்து வந்தான். அவர்களை விசாரித்து வந்தான். அவர்கள் அநேக நாள் காவலில் இருந்தார்கள். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் அவன் எல்லாருக்கும் அவன் சொல்கிறான். அப்போ காலமே யோசிப்பு அவர்களிடத்தில் போய் அவர்களை பார்க்கும்போது அவர்கள் கண் கலங்கி இருந்தாங்க. அப்பொழுது அவன் எஜமானுடைய வீட்டில் தன்னோடு காவல் பண்ணப்பட்டிருந்த பார்வோனுடைய பிரதானிகளை நோக்கி, உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று கேட்டான். நம்மளும் என்ன செய்யணும்? நல்ல ஜெபம் பண்ணுறப்ப வரங்கள் நம்மக்கிட்ட கிரியை செய்யும். அப்போ ஆண்டவர் வெளிப்பாடு வரங்களை தருவார், தீர்க்க தரிசன வரங்களை தருவார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அது நம்ம மூலமாக அநேக காரியங்களை வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் கையின் கிரியைகளை வெளிப்படுத்துவேங்கிறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் உட்கார்ந்து மிஸ்பாவிலே எப்படி எப்தா ஜெபம் பண்ணணும், கிதியோன் ஜெபம் பண்ண மாதிரி ஜெப வீட்டிலே ஜெபம் பண்ணலாம். நம்மளுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கிறப்ப நம்ம முட்டங்கால் போட்டோ நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நான் ஜாதியிலே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேங்கிறார். ஆமென். நம்ம அருமையான பாட்டையெல்லாம் பாடணும்ல. இப்போ ஆண்டவர் எப்படி ஆண்டவன் நம் தலையை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கொம்புகள் கூட நம்ம எதிர்க்கு முன்னால் உன்னுடைய கொம்பு போக்குங்கிறார் சங்கீதத்தில். ஆண்டவர் அப்பேற்பட்ட தேவன் சத்துருவுக்கு முன்பால் நம்ம தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அடுத்தவங்க லேண்டை அபகரிக்கும் போது எசபேல் எப்படி செஞ்சு, எசபேலுடைய இரத்தத்தை நாய் நக்குனதான். ஏன்னா அவன் அப்பேற்பட்ட நீதிமானின் லேண்டை அவன் பிடுங்கி கொண்ட போது அப்படியாய் ஆண்டவர் சொல்கிறார், எசபேலின் நாயை இரத்தம் என்ன செய்யும்? அவளுடைய நக்கும் சொல்கிறப்ப அதே மாதிரி அவன் மூலமாய் அவள் கீழே தள்ளப்பட்டு சிவத்தில் மோதி அவளுடைய சரீரம் அப்படியாய் வெடித்து சிதறி அவள் கீழே அவளுகிறப்ப அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டது போல அந்த திராட்சை தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு அவள் ஆகாபின் பேச்சைக்கு அவனுக்கு தூர ஆலோசனை கொடுத்து அவள் என்ன செய்தாள்? அவள் மரணத்தை தேடிக்கொண்டாள். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா 20:11 கடைசியில் சொல்றார், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். அல்லேலூயா. மறக்கப்படாத நித்திய இலச்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கு. அவமானம் இதை காலத்தில் என்னங்க அவமானம்? என்ன மறக்கப்படாத லட்சை உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. போதுமனம் கூட தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது போதும் என்று நினைக்க வேண்டும். அனினியா நம்ம பார்க்குறோம், பவுல்கிட்ட போய் அவங்க ஒருமித்து கூடி அவர்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறப்ப அனினியா யார் வந்து சொல்கிறா? 2 பேர் வந்து அவங்ககிட்ட பொய் சொல்கிறாங்க. அப்போ பவுல் என்ன செய்கிறான்? பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நீ பொய் சொல்ல, நீ பொய் சொன்னபடியா நீனும் இந்த இடத்துல உன் புருஷனை போல சாவாய் என்று சொல்கிறப்ப அடுத்த நிமிடம் அவளுடைய முகத்தை மூடி போட்டார்கள் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் கூட நேற்று பாஸ்டர்ஸ்மார்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், என்னை நல்லா உட்காந்து செபிக்கணும், எனக்கு எலியா மாதிரி வர வேணும்ன்ட்டு. எனக்கு சமயம் அப்படி கோபம் வருது. எலியா தீர்க்கதரிசி அப்படி தானே இருந்தான். அப்படி பயங்கர ஆவி உள்ளவனாய் அவன் வந்து வரங்கள் அவன்கிட்ட கிரியை செய்து அதே தான் காலையில் அவர் பிரசங்கத்தில் சொன்னார். எலிசா பார்க்குறான், இஸ்ரவேலுக்கு எப்படி இருந்தாராம்? ஒரு தகப்பனை போல இருந்தார். அல்லேலூயா. ஆமென். நம்ம அநேகருக்கு வரங்கள் கிரியை சிறப்பு அடித்து நொறுக்கிறதுக்கு இல்லை, எலிசாவை போல எழும்பணும், சவால் விடணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்ம ஜெபத்தை கேட்டு மழை பெய்யணும். அல்லேலூயா. காற்று அடிக்கணும். அப்படி வரங்கள் நம்மகிட்ட கிரியை செய்கிற பிசாசு ஓடணும். சரி, அவரை விடுங்க, இயேசுவை போல மாறணுன்னா ஏசப்பா நம்மெல்லாம் உலகத்தில் வாரோம், அவரை போல நம்ம மாறி வாழ்ந்தாலும் ஆனாலும் சத்துரு நம்மளை இயேசு கிறிஸ்துவே அவன் சோதித்தான். நம்ம லூக்காவில் பார்க்குறோம், மத்தேயில பார்க்குறோம். நம்ம அப்போ ஏமாத்துறோம்.
நான் எம்மாத்திரம் நம்ம பாடுறோம்ல. சரி, பாட்டுக்கு நீங்கள் துணை கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. பாடுறப்ப எனக்கு ஆவியானவர் கொடுக்குறார். நம்ம பாடுறோம் அந்த பாட்டெல்லாம், சூப்பர் பாட்டு, நம்மெல்லாம் எம்மாத்திரம்ன்ட்டு. ஆமாம், ஆத்திரம் ஒரு தாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் தோறும் கண்ணோக்கி உமக்கே அதனை எல்லாமே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாமே. ஏன்னா ஆண்டவர் தான் எனக்கு நான் வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிற நேரத்துலையும் சரி, சபையில் பிரசங்கம் பண்ணுற நேரத்துலையும் சரி, ஆவியானவர் தான் பாட்டு தருவார். ஆவியானவர் ருசித்து பாருங்க. அதான் சத்துரு வெள்ளம் போல் வர்றப்ப ஆவியானவர் கொடியேற்றுவார். அல்லையா? நான் அதுதான் அவரே டெஸ்ட் பண்ணேன். ஒரு எவ்வளோ பரிசுத்தவன், எப்படி ஜெபிக்கிற மனுஷன். அவர் வாயிலிருந்து டக் டக்குன்னு வசனம் வருது, அவரை எடுத்து அழகா இது அதுன்னு கோர்வையாக சொல்கிறாரு. அப்படின்னா அவர் நல்ல ஒரு ஜெபிக்கிற மனுஷனாக இருப்பார். அவர் அடிக்கடி பாட்டும் பாடுறார். அல்லையா? அதான் எங்கள் பாஸ்டர்ஸ்லாம் சொன்னேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணுறப்ப ஒரு நல்ல பாட்டையும் பாடுங்க. நான் நிறைய பாஸ்டர்ஸ் பிரசங்கத்தை கேட்டிருக்கேன். அவங்களும் இப்படி தான் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அவங்களுக்கு ஆவியானவர் எந்த பாட்டை கொடுக்குறாங்களோ அதை பாடுவாங்க. அதிர்ஷ்டன் பாஸ்டர் மாதிரி தான் பாடுவாங்க. அல்லையா? ஆமை. நீங்கள் ஜெபிக்கிறப்ப ரட்சணைய பாடல்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுமா. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குல்ல, 119 சங்கீதத்தை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதில் இருக்குது, ரட்சணைய பாடல்கள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். அப்போனா ஆவியானவர் தேவன் நமக்குள்ளே இருக்கிறனால தான் அந்த பாடல்களை அவர் தருகிறார். நம்ம நினச்சிட்டு வந்தோம்மா, எழுதிட்டு வந்தோம்மா, இந்த பிரசங்கத்துக்கு இதை பாடணும்னு ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் சொல்கிறார் ஆவியானவர். ஜெபம் பண்ணுறப்ப சத்துரு உன்னை மீட்கொள்ள விட மாட்டார். அதுதான் இந்த மாதமும் ஆண்டவர் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுகந்தரித்து கொள்வாங்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் பார்க்குறாரு. நான் 21 பாஸ் இறந்தோடனே ரொம்ப அழுதேன். நான் அப்போ 21 நான் வந்து பாஸ் 20 இருந்தானே, 21 என்னை சொல்லிடுறாங்க, பாஸ்டர்மா நீங்கள் தானே அதுக்கப்புறம் ஹிட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு வாக்குத்தத்தம் எங்களுக்கு ஜனவரிக்கு புது வருடத்துக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்கிறப்ப நான் அங்கே இருந்தேன். நான் 2022 தான் இங்கே வந்தேன். இப்போ ரொம்ப அழுதுட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நான் நினச்சிட்டு தான் இந்தியாவில் வந்து அவர் என்ன வாக்குத்தத்தம் ஏசையால் என்னங்க சொல்லுங்கள் பாஸ்டர்ஸ் மாதிரி. ஏசையால் நீதி செய்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் நீதி செய்கிற தேவன். நீதி செய்வார், உனக்கு நான் நீதி செய்வேன்னாரு. அப்போ தான் என் மனசு அப்படியே கொஞ்சம் பொறுமையாக எனக்கு இருந்தது. என் மனது அடங்கி போனது என்று சொல்கிறேன். அவ்வளவு ஆண்டவர் என்னை பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், அவர் தாயை போல் உன்னை தேற்றி அவர் உன்னுக்குள் அவர் வாசம் செய்து உன்னை ஆற்றுகிறவராய் தேற்றுகிறவராய் நம்மோடு கூட அவர் யாராய் இருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவன், பரிசுத்த ஆவியாகிய திருத்துவ தேவனாய் ஒருவராய் மூவரும் சேர்ந்து ஒருவராய் நமக்குள் வாசம் செய்கிறார். அதுதான் ஆண்டவர் எரேமியா 20:11 கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கிறார். என்னோடு இருக்கிறார் இதில் போடப்பட்டிருக்கிறது. நம்ம சொல்லுவோம் நம்மோடு இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் ஆதியாகமம் 13 நம்மெல்லாம் படிக்கிறப்ப ஆண்டவர் அதிலிருந்து அழகாக சொல்கிறார். இந்த காற்றுல அப்படியே பறந்து போயிரு.
ஆதியாகமம் 40:10. நம்ம எஸ்தரை எடுத்த உதாரணம் நிறைய சொல்லலாம். எஸ்தரை எடுத்துக்கொண்டாலும் எஸ்தர் ஆமோனை ஆண்டவர் மொரதகாய்க்கு யூத ஜனங்களுக்கு விரோதமாய் ஆமோன் எழும்பினாலும் எஸ்தர் 3 நாள் உபவாசம் இருந்து, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும் என்று முரதாய் தகப்பனாயிருந்து தன்னுடைய எஸ்தர் ராணிக்கு சொல்கிறப்ப, தன்னோட மகளான எஸ்தர் ராணிக்கு சொல்கிறப்ப அவள் அதன்படியே 3 நாள் உபவாசம் இருந்து ராஜா சமூகத்தில் அவள் பிரவேசிக்கும் போது ராஜா கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ ஆமோனுடைய தலை யாருக்காக அவன் தூக்கு மேடை செய்தான், அதே தூக்கு மேடையில் அவன் தலை போடப்பட்டது. அல்லேலூயா. சத்துருவான ஆமோன் என்ன செய்தான்? வெட்கப்பட்டான், அவன் அழிந்து போனான் என்று பார்க்குறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியா நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி நம்மளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு, எப்படி கிதியோனை ஆண்டவர் மீதியான் கைகள் முன்பால் ஒரு மனிதனை முறியடிப்பது போல் நான் உன்னோடு கூட இருந்து யுத்தம் செய்வேன் என்று சொன்ன மாத்திரத்தில் எப்தா கூட இருந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு சத்துருகள் அவங்களை மேற்கொள்ளாதபடி செங்கடலை பிளந்து ஆண்டவர் அவங்களை வழிநடத்தி அந்த எரிகோ கோட்டையை விலை செய்த தேவன் நம்மளுக்கும் எரிகோ போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் அதான் சொல்கிறாரு ஆண்டவர், அந்த பர்வதமே, பெரிய பர்வதமே நீ சபபூமியாவாய் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை எல்லா பாடுகள், பிரச்சனைகள், கவலைகள், எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம மிஸ்பாவிலே அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் கர்த்தர் அவங்க ஜெபத்தை கேட்டு விடுதலை தந்த மாதிரி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அல்லேலூயா. அப்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எபேசியர் 2:அதிகாரம். தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அப்படின்னா அவரோடு கூட நம்ம ஐக்கியமாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் நம்ம மேற்கொள்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென். அதுதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். முன்னால் நம்ம எப்படி இருந்தோம்? நம்ம பலவைகள்லாம் ஒளிந்து புதிதான இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம புதிதாய் பிறந்தவர்களாக இருக்கிறபடியால் ஆண்டவர் எபேசியர் 2:13 சொல்லியிருக்கிறார், முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது நீ கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று. அல்லேலூயா. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருக்கிறதாயும் ஒன்றாக்கி பகையான் என்ற பிரிவினை ஆகிய நடிச்சுவரை தகர்த்து என்று சொல்லப்பட்ட எல்லா பகையும் அவர் சிலுவையிலே 16 பகுறோம் பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருக்கிறதாயும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்மளும் அவருடைய தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ இந்த ஆலயமான சரீரத்தில் ஆண்டவர் நமக்குள்ள வாசம் செய்கிறபடியால் ஏசாயா 59:19 பார்க்குறோம். அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் துதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். அல்லேலூயா. இது ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிறபடியால் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறபடியால் ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தைகளை தந்து அதை அறிக்கை பண்ணி நீ விசுவாசித்து சத்துருவை மேற்கொள்ளுவாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்மளுக்கு பாடு கஷ்டங்கள் வர்றப்ப ஆவியானவர் வசனங்களை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். வசனத்தை கொண்டு ஜெபி என்று சொல்லுவார். அறிக்கையிட்டு இனி விசுவாசம் நம்ம பார்க்குறோம். நம்ம சில பேருடைய ஆலயத்தில் எல்லாம் நம்ம பார்க்குற மாறா நார்த்தா அப்படின்ட்டு அவங்க சபை போதனையெல்லாம் விசுவாச அறிக்கை. எத்தனை பேருக்கு தெரியும்? மாறா நாத்தா என் மருமகளுக்கெல்லாம் தெரியும். மாறா நாத்தான்னு ஒரு சபை இருக்குல்ல, அதில் எப்படி செய்வாங்க? விசுவாச அறிக்கை பண்ணுவாங்க. போனதில் எங்கள் அக்கா சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி விசுவாச அறிக்கை பண்ணணும். அது நல்லது தான். நம்ம விசுவாச
வசனங்களை அறிக்கை பண்ணாதான் பிசாசானவன் வசனத்துக்கு நடுங்குவான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசு வசனத்தை கொண்டுதான் அவனை மீட்கொண்டான் என்று. சத்துரு போராட்டும் நேரத்தெல்லாம் பிசாசு இயேசுவை சோதிக்க வர்றப்ப ஆண்டவர் சொல்ற, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவன் ஒருவரே நீ ஆராதிப்பாயாக, அந்த கல்லுகளை அப்பமாக்கி நீர் புசியும் என்று சொல்லும் போதும் தேவாலயத்தின் உபரிகளில் மேல் நின்று நீ குதியும், அப்பொழுது தூதர்கள் உன்னை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி தேவன் அழகா அவரும் நம்மளுக்கு மாதிரியாக இருந்த வசனத்தை சொல்லி அறிக்கை பண்ணி பிசாசை விரட்டுகிறார். அது மட்டும் இல்லை, அவர் சீசர்கள் இந்த பிசாசை நான் விரட்ட முடியவில்லையே என்று சொல்கிறப்ப ஆண்டவர் சொல்கிறார், ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் இந்த பிசாசை மேற்கொள்ள முடியும். அப்போ சத்துரு உன்னை மேற்கொள்ள விட மாட்டார் என்ற தலைப்பு தான் நான் இப்பொழுது போட்டிருக்கேன். எப்படி விட மாட்டார்னா, உங்களுடைய ஜெபத்திலும் உங்களுடைய உபவாச ஜெபத்திலும் வசனத்தை அறிக்கை பண்ணுறதிலையும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புத அடையாளம் செய்வார். உங்களுக்கு நன்மை செய்து உங்களை விடுவித்து ஆண்டவர் ஜெயம் தருகிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர் வல்லவர் கர்த்தாவே. சத்துரு எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தாவே நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறீர். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அப்பா, கண்ணீரின் பாதையில் உன் கண்ணீர் எல்லாமே ஆண்டவரே என்னுடைய துரத்தில் அல்லவா இருக்கிறது. உன் கண்ணீரை நீ நீர் ஊட்டாக்கி கொள்ளுவாய் என்று வசனம் சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின்படி அப்படியாய் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே உன்னை வாளாக்காமல் தலையாக்குவே, நீ கீழாகாமல் மேலாவாய் என்று சொல்லியிருக்கிறாரப்பா. அப்படியா சத்துருக்கு முன்பாக எங்கள் பந்தியை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறான், நாங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை அப்பா. ஆண்டவரே அப்படியா எங்கள் ஆத்துமாவை செழிப்பாக்கி நீதியின் பாதைகளில் நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிற கர்த்தாவே. வெள்ளம் போல சத்துரு வரும்போது ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றுகிறவராக இருக்கிறப்பா. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொன்ன தேவன் அப்படியா எங்களுடைய எல்லாவிட துக்கத்தையும் நீக்கி அப்பா நீரே எங்களை ஆண்டவரே வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடத்தி அப்பா அந்த நறுமேட்டு சர்ச்சிலே நாங்கள் எழும்பி உமக்காக பிரகாசித்த இந்த சபையை நாங்கள் எழும்பி கட்ட வேண்டும் அப்பா. உம்மால் எல்லாம் கூடும், மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். நீரே பராக்கிரமசாலியா எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. அல்லேலூயா. உம்மை போல மாறத்தக்கதாய் நாங்களும் ஆண்டவரே மற்றவர்கள் பார்த்து உன்னோடு கூட கர்த்தர் பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களை எடுத்து பயப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.